இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். ஆமென். இயேசுவின் எப்போதும் மகிழ்ந்திருங்கள். எந்நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் களி கூறுவோம். ஆமென். எந்நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் களி கூறுவோம். நம் நேசரில் களி கூறுவோம். நம் நேசரில் களி கூறுவோம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும். ஆமென். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் எதை நினைத்தும் கலங்காமல் இப்போதும் சோத்தரிப்போம். ஆமென். எதை நினைத்தும் கலங்காமல். ஆமென். நாம் எப்போதும் சோத்தரிப்போம். நாம் எப்போதும் சோத்தரிப்போம். ஆமென். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ச்சியோடு ஆண்டவருக்கு ஆராதனை செய்வோம். பிள்ளைகளே எப்போதும் இன்று காணும் எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம். ஆமென். இன்று காணும் எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம். நமக்காயுத்தம் செய்வார் இயேசு, நமக்காயுத்தம் செய்வார். ஆமென். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும். நமக்கெதிராய் மந்திரமில்லை, குறி சொல்லல் எதுவும் இல்லை. ஆமென். சாத்தானம் காலின் கீழே, இன்று சாத்தானம் காலின் கீழே. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். ஆமென். 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 இயேசுவின் காற்றை நாம் காண மாட்டோம், மழையையும் பார்க்க மாட்டோம். காற்றை நாம் காண மாட்டோம், மழையையும் பார்க்க மாட்டோம். வாய்க்கால்கள் நிரப்பப்படும், இன்று வாய்க்கால்கள் நிரப்பப்படும். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். ஆமென். எப்போதும் மகிழ்ந்திருங்கள். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்திடுவார். ஆமென். வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்திடுவார். இயேசு அதிசயம் செய்திடுவார். இயேசு அதிசயம். ஆமென். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும். ஆமென்.
எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். ஆமென். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். நாம் இயேசுவின் பிள்ளைகள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். ஆமென். எந்நேரமும் களி கூறுவோம். எதை நினைத்தும் கலங்காமல் எப்போதும் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். நமக்கு எதிரான மந்திரவாதம் இல்லை, நமக்கு எதிரான குறி சொல்லுதல் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. இன்று காண எகிப்தினை இனிமேல் காண மாட்டோம். நாம் நினைப்பதற்கு வேண்டுவதற்கு அதிகமாய் கிரியை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. காற்றை நாம் காண மாட்டோம், மழையையும் பார்க்க மாட்டோம், ஆனால் வாய்க்கால் நிரப்பப்படும் என்று சொன்னது போல நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்கிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலும் தேவ சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் கடந்த மாதம் முழுவதும் நம்மை கண்மணி போல பாதுகாத்தார். இந்த புதிய மாதத்தையும் காணும்படியாக தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். இந்த காலை வேளையிலே நாம் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு பேசுகிறதான வார்த்தையை நாம் வாசித்து தியானிப்போம். சகரியாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை ஒரு வாசிக்கலாம். சகரியா 9:12. நம்பிக்கை உடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். அல்லேலூயா. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னதான வாக்குத்தத்தமான வார்த்தையை நாம் வாசிக்க கேட்டோம். இந்த மாதத்திலே தேவன் இந்த வசனத்தை நமக்கு வாக்குத்தத்தமாக அவர் தந்திருக்கிறார். நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று ஆண்டவர் அங்கே சொல்லியிருக்கிறார். இரட்டிப்பான நன்மைகளை தருகிற தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன், இன்றைக்கே தருவேன் என்றும் அங்கே சொல்லியிருக்கிறதை நாம் வாசித்தோம். இந்த இரட்டிப்பான நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும்? யாருக்கு ஆண்டவர் இந்த இரட்டிப்பான நன்மையை தருகிறார் என்று நாம் பார்க்கும்போது அந்த வசனத்திலே முதல் பகுதியிலே வாசித்தோம். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள் என்று சொல்லாமல் நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். அப்போ யாருக்கு நம்பிக்கை இருக்கிறதோ, யார் நம்பிக்கை உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் இரட்டிப்பான நன்மையை வைத்திருக்கிறார். இரட்டிப்பான நன்மையை அவர் தருவார். அல்லேலூயா. அப்போ யாருக்கு இந்த இரட்டிப்பான நன்மை கிடைக்கும்? கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு. அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு இந்த இரட்டிப்பான நன்மை கிடைக்கும். உதாரணமாக யோபுவை குறித்து நாம் வாசிக்கும் போது, யோபு ஆண்டவர் மேலே அவன் முழுமையான நம்பிக்கை வைத்திருந்தார். யோபு சொன்னான், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை உள்ள யோபுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும்போது அவனுக்கு பெரிய சோதனைகள் வந்தது. சோதனையில் எல்லாவற்றையும் அவன் இழந்து போனான். இழந்து போன எல்லாவற்றையும் ஆண்டவர் அவனுக்கு இரட்டிப்பாக கொடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. எதையெல்லாம் இழந்து போனானோ, இழந்து போன அவனுடைய மிருகஜீவன்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் இரட்டிப்பாக கொடுத்தார். அவனுடைய முன்னிலைமை பார்க்கலும் பின்னிலைமை தேவன் அதிகமாக ஆசீர்வதித்தார். இன்னும் அவனுக்கு நல்ல பூரண ஆயுசை கொடுத்தார் என்றெல்லாம் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு ஆண்டவர் இந்த இரட்டிப்பான நன்மைகளை கொடுக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவதாக அவர் யாருக்கு இந்த நன்மையை கொடுப்பார் என்று நாம் பார்க்கும்போது, உதாரணமாக நாம் வேதத்தில் எல்கானாவை குறித்து வாசிக்க முடியும். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் எல்கானாவை குறித்து நாம் வாசிக்கிறோம். 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அங்கே எல்கானா பலியிடும் நாளிலே அவன் தன் மனைவியாகிய பெண்ணினாளுக்கும் அவளுடைய எல்லா குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான். அந்நாளை சிநேகித்தபடியால் அவளுக்கு
ரெட்டிப்பான பங்கு கொடுப்பான். அல்லேலூயா. இந்த எல்கானா என்ன செய்வானாம்? அன்னாளுக்கு ரெட்டிப்பான பங்கை கொடுப்பானாம். எதனால? அவளை சிநேகித்தபடியினால். அல்லேலூயா. அப்போ இந்த எல்கானாவுக்கு அன்னாள் மிகவும் பிரியமாக இருந்தபடினாலே இந்த அன்னாளுக்கு ரெட்டிப்பான பங்கை அவன் கொடுத்தான் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல தான் நாம் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு ரெட்டிப்பான நன்மையை தருகிறார். அல்லேலூயா. நாம் ஆண்டவருக்கு பிரியமாக வாழும்போது, நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமானதாக இருக்கும்போது, நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு செயல்பாடுகளும் ஆண்டவருக்கு பிரியமானதாக இருக்கும்போது ஆண்டவர் நிச்சயமாக இந்த இரட்டிப்பான நன்மையை நமக்கு தருகிறார். அப்போ ஆண்டவரிடத்திலிருந்து நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக வாழ வேண்டும். முதலாவது நாம் பார்த்தது போல ஆண்டவரை நம்புகிறவர்களாக, முழுமையாக ஆண்டவரை நம்புகிறவர்களாக நாம் ஜீவிக்கும் போது தேவன் அந்த இரட்டிப்பான நன்மைகளை நமக்கு தருகிறார். அல்லேலூயா. சாலமோனை குறித்து நாம் வாசிக்கும் போது, சாலமோனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது அவன் கேட்டதையும் கொடுத்தார், கேட்காததையும் கொடுத்தார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் கேட்டதையும் தருகிறவர், கேட்காததையும் தருகிறவர். இதுவும் ஒரு இரட்டிப்பான ஆசீர்வாதம் தான். உனக்கு என்ன வேண்டும் என்று ஆண்டவர் கேட்டார். அவனுடைய தேவையை சொன்னபோது அதையும் கொடுத்தார். அவன் கேட்காத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் ஞானத்தையும் அவனுக்கு திரளாக கொடுத்தார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அதே போல எலிசாவை குறித்து நாம் பார்க்கும்போது, எலியா எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக எலியா கேட்டான், உனக்கு என்ன வேண்டும்? நான் எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன் என்று சொன்னபோது எலிசா சொன்னான், உம்மிடத்தில் இருக்கிற ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாக கிடைக்கும்படி செய்ய வேண்டும் என்று எலியாவிடத்தில் சொன்னான். அதே போலவே எலிசா கேட்டுக்கொண்டபடியே எலியாவிடத்திலிருந்து ஆவியின் வரத்தை இரட்டிப்பாக பெற்றுக்கொண்டான் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. இதுபோல இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட அநேகம் பேர் வேதத்தில் இருக்கிறார்கள். அநேக மனிதர்களை நாம் வேதத்தில் பார்க்க முடியும். இந்த கால வேளையில் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதான வாக்குத்தத்தமும், அவர் இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. இப்போ உடனடியாக அவரால் கொடுக்க முடியும், இன்னைக்கே தர முடியும். ஆனால் நம்ம இன்னைக்கே அதற்கு ஆயத்தமாக முடியுமானால் இன்றைக்கே ஆண்டவரும் நன்மை, இரட்டிப்பான நன்மையினால் நிரப்ப முடியும். ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயாவின் தீர்க்கதரிசி புத்தகம் 61ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 61:7. ஆமீன். இங்கே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன இன்னொரு வார்த்தையை நாம் வாசிக்க கேட்டோம். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும், இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள் என்று அங்கே வாசிக்கிறோம். அல்லேலூயா. இரட்டிப்பான சுதந்திரம், இரண்டத்தனையான பலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெட்கத்துக்கு பதிலாக யோபுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும்போது அவன் எதெல்லாம் இழந்து போனானோ அதெல்லாம் இரட்டிப்பாக இரண்டத்தனையாக ஆண்டவர் கொடுத்தார். இங்கே வாசிக்கிறோம், வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும், இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே தேவன் இரட்டிப்பான நன்மைகளை நமக்கு வைத்திருக்கிறார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட இழப்புகளையும் ஆண்டவர் இரட்டிப்பாய் தர வல்லமையுள்ளவர். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை தேவன் நமக்கு தர வல்லமையுள்ளவர். ஆகவே இந்த காலவேளையில் தேவன் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை நிறைவேற்றுவார் என்கிற நம்பிக்கையோடு நாம் ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம், ஜெபிப்போம். ஹல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன், நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புகள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நாம் நம்பிக்கையோடு ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது, நாம் நம்பிக்கையோடு ஆண்டவரை பின்பற்றும் போது நிச்சயமாக இந்த இரட்டிப்பான நன்மையை தேவன் நமக்கு தருவார். இரண்டாவதாக நாம் பார்த்தோம்,
அவருக்கு பிரியமானவர்களுக்கு ஆண்டவர் இரட்டிப்பான நன்மையை தருவார் என்று சொல்லி நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு பிரியமாக ஜீவிக்கும் போது நிச்சயமாக இந்த இரட்டிப்பான நன்மை நமக்கு தருவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் ஆமென் நான் நம்பி இருக்கேன். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். என் நம்பிக்கையே உமக்கு சோத்திரம். ஆமென். என் புகலிடமே உமக்கு சோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு சோத்திரம். அல்லேலூயா. புகலிடமே உமக்கு சோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். ஆமென். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். எல்லாரும் ஆமென். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. அல்லேலூயா. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. ஆமென். இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் ஆமென். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா.